இருபெரும் தெய்வங்களாகிய நம்மிடையே மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் வணங்கி என் உரையை ஒப்பிக்கின்றேன். இங்கு வந்திருக்கும் நமது கழக முன்னோடிகள் அனைவருக்கும் தென் சென்னை மாவட்டத்தின் சார்பில் உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். வட்டக்கழக நிர்வாகிகள், வேதிக்கழக நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த அம்மா பிறந்தநாள் விழா இன்று 77வது அம்மா பிறந்தநாள் விழாவை சீரோடும் சிறப்போடும் இந்த வேளாச்சேரி தொகுதியிலே நாம் நடைபெற்று நடத்தி கொண்டிருக்கின்றோம். அனைவரும் வந்து இந்த விழாவிலே கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை நமது மாண்புமிகு அண்ணன் வேளாச்சேரி மண்ணின் மைந்தன் அண்ணன் அசோக் அவர்கள் இதோ நம்மிடையே இன்னும் சில மணி நேரங்களிலே சிறப்பு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேச இருக்கிறார். நலத்திட்ட உதவிகள் அனைவருக்கும் இருக்கிறது. அம்மா பிறந்தநாள் மாபெரும் விழா, 77வது பிறந்தநாள். நம்முடைய புரட்சித் தலைவி, தானை தலைவி, தங்கத் தாரகை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் லட்சக்கணக்க மக்களுக்காகவே நான் இன்று வாழ்ந்து மறைந்த மாபெரும் தலைவி. அவர்கள் பிறந்தநாள் விழாவை நான் கொண்டாடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த விழா இந்த இடத்திலே சீரோடு சிறப்போடு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் கழக தொண்டர்கள் அனைவரும் நமது கழகத்தை 2026 சட்டமன்ற தேர்தலிலே 3ஆம் தலைமுறை நாயகன் சேலத்து சிங்கம் எடப்பாடியார் அவர்களின் தலைமையிலே இந்த நாம் ஆட்சி கட்டிலே எடப்பாடியார் அவர்களை அமர்த்தும் வரை நாம் கழக தொண்டர்கள் ஓய்வு இல்லாமல் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு